ஹே கைஸ், நான் உங்கள் கிகி தமிழா. ஸோ நீங்கள் வந்து என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக வந்து ஒரு புது கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் என்ன கார் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து சிரோஸ் மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ காருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக வந்து எப்படியா டேஷ் கேம் வந்து வாங்கிடணும் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஆனால் இப்போலாம் வந்து காருக்கு எக்கச்சக்கமாக செலவு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டேஷ் கேம் வந்து கொஞ்சம் சீப்பாக ஒரு 2500 பட்ஜெட்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணதில் ஃபைனலாக வந்து நான் இந்த டேஷ் கேம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ இந்த டேஷ் கேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலக்டோட சென்ஸ் கிளாசிக் சிங்கிள் சேனல் டேஷ் கேம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ இந்த டேஷ் கேம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த டேஷ் கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இந்த கொடுத்த ப்ரைஸ்க்கு வேற லெவலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேஷ் கேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஃபுல் ரிவ்யூவும் தரேன். ஸோ நீங்கள் வந்து 2500 ஒரு நல்ல டேஷ் கேம் வாங்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த டேஷ் கேமோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், பாக்ஸ் மேலே வந்து நமக்கு டேஷ் கேம் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு தேங்க்யூ கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட டேஷ் கேமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பாக்ஸில் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த சார்ஜிங் அடாப்டர் காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 பின்னோட கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஎஸ்பி ஏலேருந்து டைப் சி போர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கேபிளை டக் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில மவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவங்களே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெட் வைப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் வைப் வந்து 2 பேராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப்ஸ், வயர் ஸ்ட்ராப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் கேம் ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே பாக்ஸ் வந்து வச்சு ஒரு 2300 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல. ஆனால் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு தேவைப்படுற எல்லா அமௌண்ட்ஸும் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்த வெட் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பிளேஸை வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை டிஷ்யூ இருக்கும், அந்த ட்ரை டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிட்டு டஸ்ட்டே இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் ஒட்ட போகிறோம். இது எதுக்கு ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஷ் கேமராவில் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபுல் செட்டப் ரிமூவ் பண்ணாமல் டேஷ் கேமரா தனியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி திருப்பி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த அடாப்டர் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு யூஎஸ்பி ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த யூஎஸ்பி ஏ இதை வந்து வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஷ் கேமில் அந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்டில் ஒரு டபுள் சைட் டேப் இருக்கும். அந்த டபுள் சைட் டேப் எடுத்து கரெக்டாக வந்து அந்த பேஸ்ட் பண்ண ஸ்டிக்கர், கிளாஸில் பேஸ்ட் பண்ண ஸ்டிக்கரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த டபுள் சைட் டேப் தான் வந்து நமக்கு கிளாஸோட கனெக்ட் இருக்குது. நீங்கள் டேஷ் கேம் எப்போ வேணாலும் மவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வயர் வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் சீலிங் மூலியமாக வந்து அவங்க கொடுத்து அந்த டூலை வச்சு அப்படியே வந்து இது பண்ணுங்கள், டக் பண்ணுங்கள். டக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏ பில்லர் இருக்கும். ஸோ ஏ பில்லரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து டக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பேனில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஏ பில்லர் வழியாக ஃபுல்லாக வந்து அந்த வயரை வந்து நீங்கள் டக் பண்ணிடலாம். ஸோ டக் பண்ணதுக்கப்புறம் ஏ பில்லர் வந்து நீங்கள் ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா கீழே வந்து நமக்கு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ளவ் பாக்ஸை கழட்டிட்டு அந்த க்ளவ் பாக்ஸ் மூலியமாக ஃபுல்லாக வந்து நீங்கள் வயரை கொடுக்கலாம். ஸோ இது வேணால் நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட அந்த க்ளவ் பாக்ஸ் இல்லாமல் கூட டேரெக்டாக கூட வயரை வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான இன்ஸ்டால் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் இந்த டைலக்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோனுக்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரீயான ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு எல்லா பர்மிஷன்ஸும் வந்து அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட் டிவைஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேஷ் கேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனோட வைஃபை செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. அங்கே வந்து நமக்கு டைலக்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 அதாவது 1 to 8 வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டாக அடிச்சா
அந்த வைஃபைக்கு வந்து உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆப்க்குள்ளே போங்க. ஸோ திருப்பியும் ஆப்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து டேஷ் கேம்க்கு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து புது பாஸ்வேர்டு மாற்றணும்னு மாற்றிக்கோங்க. இல்லை இதே பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ் கேம் வந்து கனெக்ட் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டேஷ் கேம் மேலே கிளிக் பண்ணினா நமக்கு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துடும். அண்ட் நீங்கள் ப்ரிவியூலேருந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கூட நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் சொல்லும்போது அதை பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியான ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஈஸியாக வந்து போட்டுக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து புது கார்னால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பக்கத்தில் மெக்கானிக் செட் போய்ட்டு ஒரு 200 கொடுத்தேன். மெக்கானிக் அண்ணா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சீலிங் வழியாக அந்த ஏப்லர் வழியாக ஈஸியாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் இன்ஸ்டாலேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா டேஷ் கேம்லையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா சென்சார் தான். ஸோ இந்த டேஷ் கேமில் நமக்கு என்ன கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 டிகிரி 2 மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு WDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ WDRனா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து வைட் டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வைட் டைனாமிக் ரேஞ்ச்னா எதுவுமே தான் நமக்கு வந்து ஃபோன் வந்து எப்படி HDR இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து டேஷ் கேமில் வந்து WDR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் சன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து WDR இல்லாட்டா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக்காக வந்தாயிடும். ஆனால் WDR இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்னும் நம்மளுக்கு வந்து தெரியும். அதே சமயத்தில் கீழே ரோடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேடோலேருந்து வெளிச்சத்துக்கு போகும்போதோ இல்லாட்டி வெளிச்சத்துலேருந்து ஷேடோக்கு போகும்போதோ நமக்கு வந்து WDR வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேமரா வந்து எப்படி வேலை செய்யுது, இந்த ஃபுட்டேஜ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக செம்ம இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நான் எதிர்பார்த்தோட சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பார்க்கலாம். டே லைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு 1080p ஃபுட்டேஜில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. என்ன தான் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி அடித்தாலும் லைட் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா WDR ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வந்து நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே செம்ம விசிபிளாக இருக்குது. ஸோ ஒரு 2300 rupeesக்கு இதை விட நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ டே லைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட். ஸோ நைட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக வந்து நல்லா இருக்காதோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் லைட் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் விசிபிளாகவே இருக்குது. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த நாய்ஸை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு 2300 rupees ஒரு கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டே லைட்லேயும் சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்லேயும் சூப்பராக இருக்குது. ஒரு 2300 rupeesக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேஷ் கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஆமாங்க, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேஷ் கேம் வந்து பார்த்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுக்கல. ஆனால் இந்த டேஷ் கேமில் வந்து ஒரு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, நம்மளுக்கு வந்து கரண்ட் டைம் வந்து என்ன இருக்குது, மெமரி கார்டு ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஆடியோ ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மெமரி கார்டு. ஆமாங்க, ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஆனால் அதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நானே வந்து வியந்து போயிட்டேன். ஏன்னா ஒரு 2300 rupees டேஷ் கேமில் 1 TB சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோட 512 GB கார்டு வந்துச்சு. ஸோ 512 GB கார்டு வந்து நான் டச் பண்ண பர்சனலாக வந்து நமக்கு வேலை செய்யுது. இப்போ வந்து நான் அதில் போட்டிருக்கிறது 128 GB கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 1 TB கார்டு வச்சா கூட இதில் 1 TB மெமரி கார்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு இந்த டேஷ் கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கர். ஆமாங்க, இதில் வந்து நமக்கு மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு குட்டி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ வைஃபை ஆன் வைஃபை ஆஃப் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது. ஸோ நம்ம டிரைவிங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டேஷ் கேம் வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் டேஷ் கேம் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ஸ் ப்ராம்ப்டோட குவாலிட்டி வந்து நீங்களே இப்போ வந்து கேளுங்க. Recording stopped. Audio off. Audio on. Audio off. Audio on. Wi-Fi is disconnected.
ஓகே கைஸ், நீங்களே வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து கேட்டீங்க. ஸோ வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாலும் நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வால்யூமும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்கோட குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ஒரு ₹2300 நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே வந்து ப்ரிவ்யூ பாருங்கள். Recording started. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடியோ வந்து டேஷ் கேமோட மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக் வேணா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆடியோ ரெக்கார்டிங், வேணானா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த டேஷ் கேமில் ஆன் பண்ணிங்கன்னா மைக் குவாலிட்டி வந்து எப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், நீங்களே வந்து மைக் குவாலிட்டி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மைக் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ப்ரொஃபஷனல் மைக் மாதிரிலாம் ஆப்வியஸ்லி இல்லை, ஆனால் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மைக் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேஷ் கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னபடி நமக்கு வந்து சைடில் வந்து வைஃபை பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து வைஃபை ஆன் அப்புறம் வைஃபை ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக கூட மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆப்பில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து லைவாக வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் வீடியோ ஃபஸ்ட்லேயே எப்படி வந்து ஆப் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ப்ரிவ்யூ வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நான் காரில் டேஷ் கேமில் ஸோ ஷூட்டிங்காக ஸ்டுடியோவில் வச்சிருக்கிறதால எந்த ப்ரிவ்யூ நம்மளுக்கு வந்து காட்டல. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டு வேணா ரெக்கார்டை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் ஆஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் வேணும்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஆடியோ ரெக்கார்டிங் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த 2 பட்டன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் வேணும்னா நீங்கள் ஆன் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோ ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்விட்ச் கேமரா எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இவங்களோட ஹையர் வேரியன்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா அந்த 4K ரெசல்யூஷனாக நீங்கள் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வேலை செய்யாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளேபேக். ஸோ ப்ளேபேக்குள்ளே போயாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் நமக்கு வந்து இங்கே தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கூட இந்த ஃபோனில் ஆப் மூலியமாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மெமரி கார்டு சிஸ்டமில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட்னா பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது உங்கள் காருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிரெக்ட் பண்ணிவிட்டு இந்த தனி ஃபோல்டரில் வந்து போயிடும். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லாக் பட்டன் வந்து காட்டுது. ஸோ அந்த லாக் வந்து உங்கள் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக டெலிட்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து ஃபார்மேட் பண்ணாலும் இந்த ஃபுட்டேஜ் மட்டும் நமக்கு வந்து டெலிட் ஆகாமல் இருக்கும். ஸோ சென்சிட்டிவான ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பிளேஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோட்டோ ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஸ்க்ரீன் கிராப் ஏதாச்சும் எடுத்திங்கன்னா இங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல மறந்த விஷயம் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்னாப்ஷாட். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்னாப்ஷாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதா கூட அந்த ஸ்னாப்ஷாட்டை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு செட்டிங்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ ரெசல்யூஷன். ஆனால் நம்மளுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD 30 FPS தான். அவங்களோட 4K கேமரா வாங்கினா நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் ரெக்கார்டிங். ஸோ லூப் ரெக்கார்டிங்கில் வந்து நம்மளுக்கு 1 minute 2 minutes and 3 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 3 minutes வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் 3 minutes வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிப்பும் நம்மளுக்கு வந்து 3 minutes வந்து கட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து WDR. ஸோ WDR வந்து எனேபிள் பண்ணியே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு G சென்சார் இருக்குது. ஸோ G சென்சார் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். லோவிலையும் வைக்காதீங்க, ஹைலையும் வைக்காதீங்க. மீடியம் வந்து ஒரு பக்காவான செட்டிங் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஏன்னா G சென்சார் தான் நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து லாக் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா சும்மா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பம்பு கூட நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ மீடியமில் வச்சிங்கன்னா பக்காவான ஒரு சென்சிட்டிவிட்டியில் வந்து நமக்கு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பார்க்கிங் மோட்லாம் இருக்குது. ஆனால் பார்க்கிங் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர் கிட் வந்து வாங்கி ஃபுல் வயரிங் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து நான் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2000 ரூபா என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அது இல்லாமலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீதி எல்லா செட்டிங்ஸும் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ₹2300 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம். ₹2300 தான் அமேசானில் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ₹2300 வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்தா அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுக்கு தேவைப்பட்ட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, 1 TB SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல கேமரா சென்சார் WDRம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ₹2300 இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் வந்து வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்களும் ₹2500 ஒரு நல்ல டேஷ் கேம் வந்து உங்கள் காருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த டேஷ் கேம் வந்து வாங்கலாம். நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஒருவேளை இந்த டேஷ் கேம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அன்னைக்கு பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.